இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு நன்றி கடன் அல்லது கிராட்டிடியூட். இந்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை இதை வாசிக்கலாம். இந்த பகுதியிலே நாம் 10 நண்பர்களுடைய குணாதிசயங்களை நாம் காணவிருக்கிறோம். இந்த 10 பேரும் துன்பம் நிறைந்த, புறக்கணிக்கப்பட்ட, விரும்பத்தகாத, பிரயோஜனம் இல்லாத குடும்பத்தினரால், சகோதர சகோதரிகளால், நண்பர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக நாம் காண்கிறோம். இந்த நபர்களை பற்றி நாம் வாசிக்கவிருக்கிறோம். இவர்களுக்கு வந்திருக்கும் நோய் குணப்படுத்த முடியாது. இது ஒரு மரண தண்டனைக்கு ஒப்பாகும். இவர்களுக்கு வந்த இந்த கொடிய நோய் அன்றாடம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகமும் குறைந்து கொண்டே போகும். கை ஒரு நாள் குறுகி கொண்டு போகும், கால்கள் குறுகி கொண்டு போகும், காது குறைந்து கொண்டு போகும், மூக்கு குறைந்து கொண்டு போகும், முகம் மிகவும் அவலட்சணமாக காணப்படும். இப்படி ஒரு நோயா? இப்படி ஒவ்வொரு பாகத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நோயா? அருகில் செல்லக்கூடாத அளவிற்கு துர்நாற்றம் வீசும். ஆகவே இவர்களை யாரும் அணுகி செல்ல மாட்டார்கள். இவர்கள் தனித்து ஒதுக்கப்பட்டு ஜீவித்து வருகின்றனர். இவர் தெருக்களில் வரும் பொழுது மணி அடித்துக் கொண்டு வருவார்கள். கூட வருகிறவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை உண்டா? சுகம் கிடைக்குமா? நிச்சயம் உண்டு. இயேசுவண்டை வருபவர்களுக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு. நாம் இதை குறித்து தான் விவரமாக காணப்போகிறோம். ஆனால் விடுதலை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்? வாருங்கள், நாம் இதை இவ்விரவிலே நாம் காணவிருக்கிறோம். குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டாகலாம். நாம் ஒரு சமயம் இந்த குஷ்டரோகத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளாக குறுகிய மன பக்குவம் இல்லாதபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நாம் நல்ல விதத்திலே பயன்படுத்தாமல் அநேக விதங்களிலே நாம் குறைப்பட்டவர்களாக இருக்கிறோம், பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் தொடர்ந்து இந்த செய்தியை விரைவிலே நாம் காணவிருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. எங்களை சிருஷ்டித்த கர்த்தாவே, எங்களை நேசித்து மீட்ட கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு சுகம் உண்டு என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. எப்படி இந்த 10 குஷ்டரோகிகள் கர்த்தாவே அவர்களை நீர் விடுவித்தீரோ, அதே போல் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறீர். எங்களை தொடர்ந்து நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.